Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Nemathi Property Management. Contact 7667008999. 100 காவலர்களுக்கு மத்தியில் அந்த காவலர் தங்கும் அறையில் ராபர்ட் பையர்ஸ் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. சிறை விதிகள் அடிப்படையில் ஒரு சிறைவாசிக்கு குறைந்தபட்சம் நடப்பதற்கான இடம் இருக்கணும். 32 வருஷம் சிறையிலிருந்து கூட சீர்குலையாத சாந்தன் இந்த ஓராண்டு திமுகவுடைய சிறப்பு வதை இந்த முகாமில் இருந்து சிறப்பு அப்படியே உடஞ்சு போயிட்டாரு. நார்மலாக தரையிலே உட்கார முடியாது, ஒரு ஸ்டூலில் தான் அவரால் உட்கார முடியும். சிறையிலே வந்து அந்த கல் மாதிரி அந்த கல்லாம் உட்கார்ந்து அவர் சொல்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு தரை கொடுக்கப்பட்டிருக்கு, பாய் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் அவரால் படுக்கவே முடியல. 11 மாத காலமாக கிட்டத்தட்ட இந்த ஒரு ஆண்டு காலமாக சரியான தூக்கம் இல்லாமல் புழல் சிறையில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற ராபர்ட் பையர்ஸே இல்லை. கிட்டத்தட்ட கால்வாசி உடம்பு வந்து அவருக்கு போயிடுச்சு, உடம்பு குறைஞ்சிருச்சு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவருக்கு வந்து அந்த கார்டியாக் பேஷண்ட் மருந்து மாத்திரைகள் தீர்ந்துருச்சு, பிபி மாத்திரைகளும் கொலஸ்ட்ரால் மாத்திரைகளும் தீர்ந்துருச்சு. சிறையில் கண்டிப்பாக ஒரு மருத்துவமனை இருக்கணும், இல்லை ஒரு மருந்தகம் இருக்கணும், இல்லை ஒரு மருத்துவர் இருக்கணும், ஒரு சைக்காட்ரிஸ்ட் இருக்கணும். ஆனால் இங்கே சிறப்பு முகாமில் யாருமே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவர் மரணம் அடைஞ்சார். அவர் மரணம் அடைஞ்சது கூட தெரியாமல் 3 மணி நேரம் சேர்லே அவர் தூங்கிட்டு இருக்காருன்னு நினச்சி காவலர்கள் இருக்காங்க. 3 மணி நேரம் கழிச்சு தான் அவர் இறந்து போயிட்டாருங்கிற செய்தியை மற்ற பக்கத்தில் இருந்த சிறைவாசிகள் பார்த்துட்டு, சிறப்பு முகாமில் இருக்கக்கூடிய ஆட்கள் பார்த்துட்டு அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்களுமே சீமானுக்கு வந்து அவர் எப்பயுமே பாசத்தோட தம்பி தம்பின்னு அழைப்பாரு. மேபி இன் ஃபியூச்சரில் ஒரு கூட்டணிக்கு கூட வாய்ப்புகள் இருக்கா? சீமான் அவர்களே சொல்லியிருக்காங்க, தம்பி வந்து என்னுடைய சுமையை குறைப்பதற்காக தான் அரசியலுக்கே வர்றாரு. அண்ணன் ஒருத்தனை நின்று திமுகவையும் அதிமுகவையும் இருக்க கட்சிகளையும் சண்டை போடுறாரு, நம்மளும் சேர்ந்து சண்டை போடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் தம்பி வர்றாரு அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது பெருதினும் பெருதிகள் நிகழ்ச்சியில் நம்முடன் இருந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர், சாட்டை வலையொலி நிறுவனர், மரியாதைக்குரிய சாட்டை திருமுருகன் அவர்கள். வணக்கம். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. மிக்க மகிழ்ச்சி. நாளைக்கு முக்கியமான ஒரு போராட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் சிறப்பு முகாம்கள் எப்படி சித்திரவதை முகாம்களாக இருக்குது அப்படிங்கிறத வலியுறுத்தி தொடர்ந்து குரல் கொடுத்து வருது நாம் தமிழர் கட்சி. என்ன பிரச்சனை? ராபர்ட் பையர்ஸ் என்ன சொல்றாரு? இல்லை, நான் அந்த ராபர்ட் பையர்ஸ் அவர்கள் எழுதிய கடிதத்தை நான் சமூக வலைதளங்களில் பார்த்தேன். அவரை சந்திக்கிறக்கான வாய்ப்போ இல்லை. நான் 2-3 முறை முயற்சி பண்ண வழக்கறிஞர்களோ பார்க்க முடியல. கிட்டத்தட்ட நான் சிறையிலேருந்து வெளிவந்து இப்போ 1.5 வருஷம் ஆச்சு. நான் சிறையிலேருந்து வெளிவந்து 1 மாதத்தில் அவங்க வந்து வெளிவந்தாங்க. ராபர்ட் பையர்ஸ் அவர்கள், அண்ணன் பேரறிவாளன், சாந்தன், முருகன், நளினி, ஜெயக்குமார், ரவிச்சந்திரன் எல்லோருமே. ரவிச்சந்திரன் அவர்களும் அண்ணன் நளினி அவங்கெல்லாம் வந்து இந்த மண்ணை சார்ந்தவர்கள் என்பதனால அவங்க வெளியே வந்துட்டாங்க. பேரறிவாளன்லாம் இவங்க 4 பேர் வந்து ஈழத்தமிழர் என்பதனால சிறப்பு முகாமுக்கு அழைச்சிட்டு போனாங்க. சிறப்பு முகாம் என்பது கலைஞர் கருணாநிதி ஆட்சி காலத்தில் ஈழத்தமிழர்களுக்கு வந்து ஒரு திறந்த வெளியில் அவங்க சமைச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு 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 விடுதி போல் அமைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கொண்டு வருவதாக சொன்னாங்க. ஆனால் உண்மையிலே சிறப்பு முகாம் எப்படி இருக்குது என்று சிறப்பு முகாமில் இருந்து வெளிவந்தவங்க பல பேர் வந்து இந்த முகாம்கள் இருக்காங்க. இந்த நார்மலாக கொட்டப்பட்ட முகாமில் இருக்குது, அங்கே இருப்பாங்க. அந்த தம்பிமார்கள்ட்ட நான் பேசியிருக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 100 காவலர்களுக்கு மத்தியில் அந்த காவலர் தங்கும் அறையில் ராபர்ட் பையர்ஸ் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. சிறை விதிகள் அடிப்படையில் ஒரு சிறைவாசிக்கு குறைந்தபட்சம் நடப்பதற்கான இடம் இருக்கணும், நடைபயிற்சிக்கு. அவர் உடற்பயிற்சினா ஜிம்மு கூட வேண்டாம், நார்மலாக உடற்பயிற்சிக்கான இடம் இருக்கணும். எந்த அடிப்படை வசதியும் இது வரைக்கும் ராபர்ட் பையர்ஸ் அவர்கள் கொடுக்கப்படல. அவர் ஏற்கனவே வந்து 1991 அந்த வழக்கில் கைது செய்யப்படும் பொழுது காவல்துறை கடுமையாக தாக்கியதனால் அவருடைய முதுகு தண்டுவடம் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. காலும் அவரால் வந்து மடக்க முடியாது, கால் வந்து முழுக்க முட்டி வந்து அடிபட்டிருக்கிறது. அப்போ கால் நீட்ட முடியாது அவரால். அவர் வெஸ்டர்ன் டாய்லெட்டை மட்டும் தான் உட்கார முடியும், நார்மலாக தரையிலே உட்கார முடியாது, ஒரு ஸ்டூலில் தான் அவரால் உட்கார முடியும். சிறையிலே வந்து அந்த கல் மாதிரி அந்த கல்லாம் உட்கார்ந்து தான் அவர் சொல்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு தரை கொடுக்கப்பட்டிருக்கு, பாய் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் அவரால் படுக்கவே முடியல. 11 மாத காலமாக கிட்டத்தட்ட இந்த ஒரு ஆண்டு காலமாக சரியான தூக்கம் இல்லாமல் புழல் சிறையில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற ராபர்ட் பையர்ஸே இல்லை. கிட்டத்தட்ட கால்வாசி உடம்பு வந்து அவருக்கு போயிடுச்சு, உடம்பு குறைஞ்சிருச்சு. வெளியே வரும்போது சாந்தன் வந்து சாந்தன் ஒரு 20 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பாரோ அப்போ அப்படி இருக்காரு. 2 கிட்னிகளுமே அவருக்கு வந்து முழுமையாக பழுதடைஞ்சிருக்கிறது. அது எல்லாத்தையும் கல்லீரல் வந்து முழுமையாக பழுதடைஞ்சிருக்கிறது. அவர் ஒரு எந்திரிச்சு போகிற மாதிரியான ஒரு காட்சி ஒரு சமூக வலைதளத்தில் நான் பார்த்தேன். அவ்வளவு 32 வருஷம் சிறையிலிருந்து கூட சீர்குலையாத சாந்தன் இந்த ஓராண்டு திமுகவுடைய சிறப்பு வதை இந்த முகாமில் இருந்து சிறப்பு அப்படியே உடஞ்சு போயிட்டாரு. தவழ்ந்து போயிட்டு இருக்காருங்க. பார்த்து உங்களுக்கு கீழே உட்காந்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இது வரைக்கும் 5 முறை மரியாதைக்குரிய அண்ணன் ராபர்ட் பையர்ஸ் வந்து 5 முறை கடிதம் எழுதியிருக்காரு. தொடர்ச்சியாக கருணை மிகுந்த முதலமைச்சர்னு சொல்லிக்கிறாங்க. யார் வந்து கட்சி சாராத ஆட்களாக இருந்தாலும் சரி, ஓட்டு போடாதவங்களாக இருந்தாலும் சரி, அவர் வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு குறை இருந்துச்சுன்னா தீர்த்துப்பார் அப்படிலாம் முதலமைச்சர் வந்து பெருமையோடு பேசுகிறாங்க. ஆனால் தொடர்ச்சியாக இவர்களுடைய ஆட்சியில் விடுதலை செய்யப்பட்டவங்க,
இந்த விடுதலையிலும் திமுகவுக்கு பங்கு இருக்கிறது, உண்மையில மறுக்க முடியாத பங்கு இருக்குது. பங்கு இருக்குன்னு அவங்க பெருமையாகவும் சொல்லிக்கிறாங்க. எங்கள் ஆட்சி தான் விடுதலை செய்யப்பட்டாங்க, ஜெயலலிதா எடப்பாடி செய்யாத நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட நீங்க விடுதலை பண்ணிட்டு ஒன்று அவங்க இலங்கைக்கு போனால் இலங்கைக்கு அனுப்புங்க, இல்லை வெளிநாட்டுக்கு போனால் வெளிநாட்டுக்கு அனுப்புங்க, இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே பாதுகாப்பாக அவங்க வாழ்வதற்கு இடங்கள் இருந்தால் அங்கே அனுப்புங்க, இல்லை மீண்டும் புழலுக்கு கூட அனுப்புங்கன்றாங்க. எங்களுக்கு இங்கே வேண்டாம், நாங்கள் விடுதலையே ஆகலை. உச்சநீதிமன்றம் எங்களை கருணை அடிப்படையில் மட்டும் இல்லாமல் சிறை நன்னடத்தை அடிப்படையில் விடுதலை செஞ்சுக்கிறது. சிறைக்குள்ள 32 வருஷமா போய் சிறைக்குயை பயன்படுத்தி படிச்சாங்க, பல பேரை படிக்க வச்சாங்க, சிறைக்குள்ள அந்த நாட்களை வந்து நல்ல விதமாக பயன்படுத்திட்டாங்க, சிறையில் இவங்களுக்கு எந்த வழக்கும் இல்லை, அதனால இவங்களை விடுதலை செய்யலாம் என்று பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு, செங்கொடியின் தியாகத்திற்கு பிறகு, தூக்குத்தண்டனை அறுக்கப்பட்டு நாம் தமிழ் கட்சியின் போராட்டம், ஐயா தடா சந்திரசேகர், அண்ணன் டெல்லி அண்ணன் பிரபு அவர்கள் பல்வேறு வழக்கறிஞருடைய மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி 2019 கொண்டு வந்த அந்த தீர்மானம், அதைத் தொடர்ந்து திமுக கொண்டு வந்த தீர்மானம், இது எல்லாத்தையும் வச்சுதான் இந்த விடுதலை சாத்தியப்பட்டிருக்கு. அப்போ ஒரு 32 ஆண்டு கால ஒரு மக்களுடைய போராட்டம், ஆமா அற்புதமாவுடைய போராட்டம், அறிவருடைய போராட்டம், எல்லா போராட்டத்தையும் மொத்தமா கொண்டு போய் நீங்க வந்து அழிக்கிறது போல, அவங்க வாழ்க்கையை நாசமாக்குவது போல செய்கிற இந்த சிறப்பு முகாமை உடனடியாக மூடணும். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு ஐயா 74 வயசு 2 ஆண்டு காலமா சிறப்பு முகாமில் இருந்திருக்காரு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவருக்கு வந்து அந்த கார்டியாக் பேஷண்ட், மருந்து மாத்திரைகள் தீர்ந்துருச்சு, பிபி மாத்திரைகளும் கொலஸ்ட்ரால் மாத்திரைகளும் தீர்ந்துருச்சு. சிறையில் கண்டிப்பா ஒரு மருத்துவமனை இருக்கணும், இல்லை ஒரு மருந்தகம் இருக்கணும், இல்லை ஒரு மருத்துவர் இருக்கணும், ஒரு சைக்காட்ரிஸ்ட் இருக்கணும். ஆனா இங்க சிறப்பு முகாம்ல யாருமே கிடையாது. காவலர்கிட்ட தொடர்ச்சியா கட்டுக்கிறேன், எனக்கு வந்து நெஞ்சு வலி வர்ற மாதிரி இருக்கு, மருந்து முடிஞ்சிச்சு, மருந்து அம்மா முத நாள் இரவு வந்து ரொம்ப முடியல, வேர்த்து கொட்டுது, எப்படியாவது அரசு மருத்துவமனை கூட்டு போன்னு. அன்னைக்கு சனிக்கிழமை இரவு, ஞாயிற்றுக்கிழமை பொறுத்துக்குங்க, திங்கக்கிழமை கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவர் மரணம் அடைஞ்சிட்டார். அவர் மரணம் அடைஞ்சது கூட தெரியாம 3 மணி நேரம் சேர்லே அவர் தூங்கிட்டு இருக்காருன்னு நினைச்சு காவலர்கள் இருக்காங்க. 3 மணி நேரம் கழிச்சு தான் அவர் இறந்து போயிட்டாருங்கிற செய்தியை மற்ற பக்கத்தில் இருந்த சிறைவாசிகள் பார்த்துட்டு, சிறப்பு முகாமில் இருக்கக்கூடிய ஆட்கள் பார்த்துட்டு அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு சாதாரண அடிப்படை மனித உரிமை கூட இல்லை. நீங்க கொல்றதுக்காக வச்சு கொல்றது கிடையாது, தூக்கு தண்டனை கொடுத்துட்டு போயிடலாமே, அப்போ மரண தண்டனை கொடுத்துட்டு போயிருங்க, சாகமுறை ஜெயில்னு சொல்லுங்க. அவங்களுக்கு தண்டனை கைதிகள் கிடையாது, அவங்க எல்லாமே விடுதலை செய்யப்பட்டு வெளிநாடு செல்வதற்காக வைக்கப்பட்டிருக்காங்க. உடனடியாக எம்பசியில் அவங்களால பேச முடியாதா? ஒரு உக்ரைனில் போறனா அந்த எம்பசியில் பேசி உடனே அவங்களை எடுக்கிறீங்க. ஒரு சிறைவாதி யாராவது ஒருத்தங்க பிடிபட்டா, இன்னொரு பிடிபட்டா உடனே அவங்க அனுப்பி விடுறீங்க. ஒரு நாளில் பேச முடியும். ஒரு மெயில் தானுங்க இந்தியன் எம்பசிலேருந்து இலங்கை எம்பசிக்கு என்னென்னு பிரச்சனையை முடிக்கலாம். இல்லை வெளிநாடு போங்க, இலங்கைக்கு போனால் அவங்க இறந்துருவாங்க, இல்லை அவங்கள வந்து சிங்கள அரசாங்கம் கைது பண்ணிடும் அப்படின்னா, அவங்க பாதுகாப்பான நாட்டுக்கு எந்த நாட்டுக்கு போகணுமோ அந்த நாட்டுக்கு அவங்களுக்கு விசா பாஸ்போர்ட் தர நாட்டுக்கு, அவங்களுக்கு குடியுரிமை தர நாட்டுக்கு, எத்தனை நாட்டுக்கு கனடா கொடுக்குறாங்க, பல நாடு கொடுக்குது, அங்கே அனுப்பி வைக்கலாம். முழுக்க அவங்களை பழிவாங்க வேண்டும் என்று இது வைக்கிறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு பிறக்கிறது. இல்லை சிறைக்குள்ளேயே அவங்களை அடிச்சிடணும், காங்கிரஸ் இல்லை வெளியே விட்டால் காங்கிரஸ் ஏதாவது கோச்சிக்கும், காங்கிரஸ் கூட்டணி பாதிக்கப்படும், இவங்க ராஜீவ்காந்தி கொலையில் சம்பந்தப்பட்டவங்க அப்படிங்கிறதுனால காங்கிரஸுக்காக பயந்து கொண்டு இவங்களை சிறையிலே அழிக்க பார்க்கறதா திமுக அரசாங்கம் அப்படிங்கிற பல்வேறு சந்தேகங்கள் இருப்பதனால இந்த சிறப்பு முகாமை உடனடியாக இழுத்து மூடணுங்கிறது அண்ணன் சீமான் தலைமையில் நாளைக்கு மிகப்பெரிய அளவில் திருச்சியில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்துறோம். ஆனால் அரசுக்கு தெரியுது, அரசுக்கு தெரியப்படுத்திட்டீங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி சிறப்பு முகாம் மோசமாக இருக்குங்கிறது கவனத்திற்கு போயிருக்குன்னு சொல்றீங்க. நீங்கள் 100 விழுக்காடு தெரியும். தமிழ்நாடு முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லா நிர்வாகம் இருக்குது. சிறைத்துறைங்கிறது சட்டத்துறை கட்டுப்பாட்டு, இது நேரடியாக மாவட்ட ஆட்சியருடைய கட்டுப்பாட்டு தான் சிறப்பு முகாம் வருது. மாவட்ட ஆட்சியர் மூலியமாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியா. அப்போ தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அனுப்புற கடிதம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு போகணும்னு சொல்ல முடியாதுல்ல, போகுது. இன்னொன்று, இது வந்து இந்தியாவிலேயே மிக முக்கியமான வழக்கு. அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவங்க எப்படி முதலமைச்சர் தெரியாமல் இருக்கும்? இது ஏதோ ஒரு 10ஓட 11 வழக்கு, ஒரு குப்பன் சுப்பன் அப்படின்னா ஓகே, இல்லை ஒரு ஒரு ஆள் கடத்தல் வழக்கு, இல்லை வந்து இலங்கைக்கு ஆம கடத்தின வழக்கு, ஏதோ அப்படி வேற ஏதாவது வழக்குனா கூட அந்த கைதிகளை அந்த சிறைவாசிகளை இவங்களுக்கு தெரியலன்னு சொல்லலாம். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட எல்லாருடைய பெயரும் ஐயா ஸ்டாலினுக்கு தெரியும், முழுமையாக அந்த வழக்கின் பின்னணி தெரியும். பேரறிவாளன் அவர்களே நேரடியாகவே அவரே புகைப்படம் எடுத்து போட்டார். அப்போ அவங்க சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எங்கே இருக்காங்கன்னு தெரியும், எந்த நிலைமையில சிறப்பு முகாம் இருக்குன்னு கூட தமிழ்நாடு முதலமைச்சர் தெரியும். தெரிஞ்சிருந்து காங்கிரஸுக்காகவோ இல்லை பாஜகவோ இதை வந்து அப்படியே வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதுயான ஒரு கேள்வி. நீங்கள் இப்படி பேசிட்டு இருக்கிற தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியை துவங்கி இருக்கிறாரு. அதுதான் கட்சியினுடைய பேராகவும் வந்து தெரியுது. அதன் ரீதியாக ஒரு அறிக்கையும் கூட வெளியிட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. நாம் தமிழர் கட்சிக்கு போட்டியாக நாம் தமிழர் கட்சிக்கு எடுத்த வெற்றி கேள்வி முடிக்கணும்னு சொல்லுது. நாம் தமிழர் கட்சியை வெற்றியாக பார்க்குறேன். எப்படி, எதனால் உங்களுக்கு கட்சி வெற்றி நினைக்கிறீங்க? 1949க்கு பிறகு தமிழ்நாட்டில் துவங்கப்பட்ட எல்லா கட்சிகளுக்கும் திராவிட கழகம் என்று மட்டுமே பெயர் சூட்டப்பட்டது. திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்று எல்லார் பேருமே திராவிடம் என்று வந்தது. ஆனால் 2009 நாம் தமிழ் தொடங்கிய பிறகு தமிழ்நாட்டிலே திராவிடம் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு துவங்கிய எந்த கட்சிகளுக்கும் திராவிடம்ங்கிற பேரில் அம்மா முன்னேற்றமாக இருக்கலாம்,
தமிழக வாழ்வுரிமை கட்சியாக இருக்கலாம், அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு விஜய் அவர்கள் தொடங்கியிருக்கிற தமிழக வெற்றி கழகமாக இருக்கலாம், எல்லாம் திராவிடம் என்கிற பெயரை குளிதோண்டி புதைத்துவிட்டு தமிழக வெற்றி கழகம் என்று வைத்திருக்கிற விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த வெற்றி கழகத்தினுடைய அரசியல் பணியும் விஜய் அவர்களுடைய அரசியல் பணியும் வெல்வதற்கும் வெற்றி பெறுவதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் ஒரு நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு மாற்று கட்சியில் இருக்கிறீங்க, ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு த்ரெட்டா நீங்கள் விஜயை பார்க்கலையா? இல்லை, அப்படி பார்க்க முடியும். யாருடைய வீழ்ச்சியிலும் யாருடைய மரணத்திலும் யாருடைய தோல்வியிலும் நாம் தமிழ் அரசியல் இல்லை. நாங்கள் தத்துவத்தை நம்பி நிற்கிறோம். தமிழ் தேசியம் என்கிற கோட்பாட்டை நம்பி அண்ணன் சீமான் எடுத்து வைத்திருக்கிற கருத்தியலை நம்பி நிற்கிறோம். இந்த கருத்தியலை மக்கள்கிட்ட விதைச்சிட்டு இருக்கிறோம். இன்னும் வலுவாக விதைப்போம். அதை மக்கள் உள்வாங்கி கொண்டு நாம் தமிழ்ச்சியில் வர்றாங்க. 30 லட்சம் வாக்கு இன்னைக்கு பல 100 லட்சம் வாக்குகளாக மாறி இருக்கிறது. வரும் தேர்தலில் நீங்கள் பார்க்கத்தான் போறீங்க. அதனால எங்களுக்கு விஜய் அவர்களையோ இல்லை வேறொரு நடிகர் வந்தால் அவர் எங்களை காலி பண்ணிடுவார், உதயநிதி ஸ்டாலின் காலி பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி அடுத்தவர்களை பார்த்து ஒருபோதும் நாங்கள் வந்து பயப்பட போகிறதும் கிடையாது. அதை பார்த்துட்டு எங்களுடைய ஓட்டு போயிடும். இது திமுக பயப்படலாம். ஏன்னா விஜய் ரசிகர் திமுக இருப்பாரு, அப்போ திமுக பயப்படலாம். விஜய் ரசிகர் அதிமுக இருப்பாரு, அதிமுக பயப்படலாம். விஜய் ரசிகர் பாஜக இருப்பாரு, பாஜக பயப்படலாம். ஆனா நாம் தமிழ் வச்சிருக்கவன் சீமானுடைய தம்பி தான், அவன் யாருடைய ரசிகரும் கிடையாது. விஜய் அவர்களுமே சீமானுக்கு வந்து அவர் எப்பயுமே பாசத்தோட தம்பி தான் அழைப்பாரு. மேபி இன் ஃபியூச்சர்ல ஒரு கூட்டணிக்கு கூட வாய்ப்புகள் இருக்கா? சீமான் அவர்களே சொல்லியிருக்காங்க, தம்பி வந்து என்னுடைய சுமையை குறைப்பதற்காக தான் அரசியலுக்கே வர்றாரு. அண்ணன் ஒருத்தனை நின்று திமுகவையும் அதிமுகவையும் இருக்க கட்சிகளையும் சண்டை போடுறாரு, நம்மளும் சேர்ந்து சண்டை போடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் தம்பி வர்றாரு அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அப்படி அது வந்து காலம்தான் முடிவு செய்யணும். விஜய் அவர்கள் இனி என்ன கட்சி பேர் அறிவிச்சிருக்காங்க, அவங்க என்ன தத்துவத்தை முன்வைக்க போறாங்க, என்ன கோட்பாட்டை முன்வைக்க போறாங்க, அது தமிழ் தேசியமா, திராவிட திருக்குறள் தான் ஆரம்பிச்சிருக்காரு. அதனால நல்லது நடக்கும்னு நம்புவோம். அப்படி ஒரு காலம் வந்தால் அதை அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அறிவிப்பாங்க. நாங்கள் வந்து அதை ஏற்றுக்கொண்டு பயணிப்போம். நிச்சயமா பல விதமான கேள்வி ரொம்ப நிதானமா பொறுமையா எளிமையா உங்களுடைய விளக்கங்களை கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நன்றி. நண்பர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.